தமிழக வெற்றி கழக அரசை கண்டித்தும் விவசாயியுடைய கடனை தள்ளுபடி செய்ய மறுக்கும் தமிழக வெற்றி கழக அரசை கண்டித்தும் இன்றைய தினம் கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவித்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக விவசாயிகளுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. இந்த சிறப்பான கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சியிலே வரவேற்புரை நிகழ்த்திய தஞ்சாவூர் மாநகர மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர் திரு ஆர் காந்தி அவர்களை இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அறிவிச்சவர் காமராஜ் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்குபெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்கண்ணன் OS மணியன் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்குபெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தஞ்சை கிழக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் MP சகோதரர் RK பாரதி மோகன் அவர்களே, மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு ராஜமாணிக்கம் அவர்களே, தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் MLA சகோதரர் திரு CV சேகர் அவர்களே, திருச்சி உறவினர் தெற்கு மாவட்ட செயலாளர் அறிவிச்சார் முன்னாள் MLA திரு R மனோகரன் அவர்களே, திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் அறிவிச்சார் திரு கார்த்திகேயன் அவர்களே, திருச்சி புறநகர் மாவட்ட வைத்த கழக செயலாளர் திரு யோகநாதன் அவர்களே, கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு DN சிவகுமார் அவர்களே, வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் வழக்கறிஞர் VS சேதுராமன் அவர்களே, கொல்லிபரப்பு இணைச் செயலாளர் முன்னாள் MLA அண்ணன் திரு M ரத்னசாமி அவர்களே, கொல்லிபரப்பு துணை செயலாளர் திரு ரதிமீனா அவர்களே, கொல்லிபரப்பு துணை செயலாளர் திரு துரை திருநானம் அவர்களே, கும்பகோணம் மாநகர செயலாளர் முன்னாள் MLA திரு ராமநாதன் அவர்களே, தஞ்சாவூர் கிழக்கு மாவட்ட கழக அவைத் தலைவர் முன்னாள் MLA சகோதரர் திரு க தவமணி அவர்களே, முன்னாள் மேயர் தஞ்சாவூர் முன்னாள் மேயர் சகோதரி திருமதி சாவித்ரி கோபால் அவர்களே, தஞ்சாவூர் மாவட்ட மாநில செயலாளர் முன்னாள் MLA சகோதரி திருமதி S இளமதி சுப்பிரமணியன் அவர்களே, தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட கழக அவைத் தலைவர் முன்னாள் MLA திரு SV திருநானந்தம் அவர்களே, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் முன்னாள் MLA சகோதரர் திரு PN ராமச்சந்திரன் அவர்களே, மாவட்ட கழக முன்னாள் செயலாளர் திரு R கார்த்திகேயன் அவர்களே, முன்னாள் MLA கழக விவசாய இணைச் செயலாளர் திரு M கோவிந்தராஜன் அவர்களே, மற்றும் முன்னாள் அமைச்சர் மீனவர் பிரிவு செயலாளர் சோழ திரு K ஜெயபால் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அண்ணன் R ஜீவானந்தம் அவர்களே, கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் செய்தி தொடர்பாளர் சகோதரி திருமதி காளியம்மாள் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அண்ணன் நல்லசாமி அவர்களே, முன்னாள் அமைச்சர் TP பூனாச்சி அவர்களே, முன்னாள் அமைச்சர் அண்ணாவி அவர்களே, முன்னாள் அமைச்சர் திருமதி R சரோஜா அவர்களே, முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் திரு சுப்பென்கின்ற சுப்பிரமணியன் அவர்களே, முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் திரு KC பரமசிவம் அவர்களே, முன்னாள் MLA திருமதி T இந்திரா காந்தி அவர்களே, முன்னாள் MLA திரு மல்லிகா சின்னசாமி அவர்களே, முன்னாள் MLA திரு முஸ்ரி M செல்வராஜ் அவர்களே, முன்னாள் MLA திருமதி பரமேஸ்வரி முருகன் அவர்களே, முன்னாள் MLA சகோதரர் மருங்காபுரி வடக்கு ஒன்றிய செயலாளர் திரு R சந்திரசேகர் அவர்களே, முன்னாள் MLA ஒன்றிய செயலாளர் திரு C சின்னசாமி அவர்களே, மற்றும் அனைத்துலக எம்ஜிஆர் துணை செயலாளர் முன்னாள் MLA திரு K துரை அவர்களே, முன்னாள் MLA SM பாலன் அவர்களே, முன்னாள் MLA சகோதரர் திரு கோடிமாரி அவர்களே, மற்றும் வேட்பாளராக போட்டியிட்டு அறிவிச்சர் கோவி இளங்கோவன் அவர்களே, அறிவிச்சர் திரு சண்முகபுரம் ஐயப்பன் அவர்களே, மரியாதைக்குரிய சகோதரர் திரு SCS செல்வம் அவர்களே, மற்றும் விவசாய சங்கத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் கக்கரை சுகுமார் அவர்களே, எல்லாம் ஒருவர் ரமேஷ் அவர்களே, திரு காமராஜ் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தஞ்சாவூர் ஒருங்கிணைந்த மாவட்ட, அதாவது 4 மாவட்டத்தைச் சேர்ந்த கழகத்தினுடைய அனைத்து மட்ட நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, விவசாய பெருடி மக்களே, வயது சிறப்பிக் கொண்டிருக்கின்ற கழக உடன்பிறப்புகளே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே,
அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் என்று எடுத்துக்கொண்டால் டெல்டா மாவட்டம். இந்த டெல்டா மாவட்டத்தில் தான் நெற்களஞ்சம் என்று அழைக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல வெளி மாநிலத்துக்கும் உணவை உற்பத்தி செய்து வழங்கக்கூடிய மாவட்டம் இந்த தஞ்சை மாவட்டம். இன்றைக்கு பொன்விளைகின்ற பூமி இந்த தஞ்சை மாவட்டத்தில் டெல்டா மாவட்டம். இன்றைக்கு இந்த மாவட்டம் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்கு இந்த டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்காக தண்ணீர் திறக்கப்படும். இந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படவில்லை. அதற்கு மேட்டூர் அணையில் போதிய நீர் இல்லை என்று இன்றைக்கு இருக்கின்ற அரசு குறிப்பிடுகின்றது. இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இந்த அரசு முழுமையாக இந்த மக்கள் மீது கவனம் செலுத்தி இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை கர்நாடக அரசிலிருந்து பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அதை செய்யவில்லை. ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து ரீல் விடுறதா இந்த ஆட்சியுடைய நோக்கமா இருக்கு. என்னை விவசாயிகள் பற்றியோ பொதுமக்களை பற்றியோ இந்த அரசு கவலைப்படவில்லை. இன்றைக்கு ஜூன் மாதமே நமக்கு கிடைக்க வேண்டிய நீரை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் இந்த அரசு அதுக்குண்டான முயற்சி எடுக்கவில்லை. அதுக்குண்டான செயல்முறை எதுவும் செய்யல. நீங்க பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் நமக்கு கிடைக்க வேண்டிய நீர் 9.190 டிஎம்சி தண்ணி முழுமையா கிடைக்கல. அடுத்த ஜூலை மாசம் கிடைக்க வேண்டிய தண்ணீர் 31.240 அதுவும் கிடைக்கல. ஆகஸ்ட் மாசம் தான் நம்முடைய டெல்டா மாவட்டங்கள் மக்களுக்கு தங்குதடை இல்லாமல் நீர் கிடைப்பதற்கு அதிகமா கர்நாடகத்திலிருந்து தண்ணீர் கிடைக்க வேண்டும். கிட்டத்தட்ட 45.950 டிஎம்சி தண்ணி கொடுக்க வேண்டும். ஆக ஜூன் மாசம் இந்த தமிழக வெற்றி கழக அரசு கர்நாடக அரசோடு தொடர்பு கொண்டு நமக்கு கிடைக்க வேண்டிய நீரை பெறாத காரணத்தாலே டெல்டாவில் இருக்கின்ற நம்முடைய விவசாய குடிமக்கள் குறுவை சாகுபடி முழுமையாக செய்ய முடியல. குறுவை சாகுபடி சுமார் 5.5 லட்சம் ஏக்கர் டெல்டா மாவட்டத்தில் இன்றைக்கு சாகுபடி செய்வாங்க. ஆனா இந்த ஆண்டு நிலத்தடி நீரை நம்பி 2 லட்சம் ஏக்கர் தான் பாசனம் பெறுகின்றது. அதுவும் 2 லட்சம் ஏக்கர்லயும் இந்த தமிழக வெற்றி கழக அரசு முழுமையான மும்முனை மின்சாரம் கொடுப்பதில்லை. கிட்டத்தட்ட 16 மணி நேரம் தான் மும்முனை மின்சாரம் கொடுக்கிறாங்க. அதனால அந்த நிலத்தடி நீரை பயன்படுத்தி குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் முழுமையாக அவருடைய வயலுக்கு நீர் பாய்ச்ச முடியல. இதனால 1 லட்சம் ஏக்கர் இன்னைக்கு காய்ந்து போய்விட்டது. இரண்டாவது நிலத்தடி நீரும் 40 நாள் கழிச்சு குறுவை சாகுபடி செய்து 40 நாள் கழித்து நிலத்தடி நீர் குறைந்து வெற்றி விட்டது. இதனால சுமார் 2 லட்சம் ஏக்கர் நிலத்தடி நீரை நம்பி டெல்டா பாசன விவசாயிகள் குறுவை சாகுபடி செஞ்சாங்க. அதுல 1 லட்சம் ஏக்கர் தண்ணீரின்றி கருகி காய்ந்து போய்விட்டது. அதற்கு தேவையான நிவாரணத்தை இந்த அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்தோம். அறிக்கை வாயிலாக கோரிக்கை வைத்தோம். இங்க இருக்கின்ற 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அறிவித்தவர் திரு காமராஜ் அவர்களும் அண்ணன் OS மணியன் அவர்களும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டாந்தால் அதையும் எடுக்கல. இந்த அரசு விவசாயிகளை பற்றி கவலைப்படல. இன்றைக்கு இந்த அரசை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல ரீல் விடுவது இதுதான் காலத்தை வீணடிச்சிட்டு இருக்கிறாங்க. விவசாய படுகின்ற துன்பத்தை பற்றி கவலை இல்லை, அவர் படுகின்ற வேதனை பற்றி கவலை இல்லை. இன்றைக்கு 1 லட்சம் ஏக்கர் இன்றைக்கு குறுவை சாகுபடி காய்ந்து அந்த விவசாயி எப்படி துடித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த அரசு கவனிக்க தவறிவிட்டது. இருந்தாலும் அரசுடைய கவனத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு சென்றது. அதையும் இவர்கள் பொருட்படுத்தவில்லை. இனியாவது இந்த அரசாங்கம் இந்த குறுவை சாகுபடி செய்து இன்றைக்கு தண்ணீரின்றி காய்ந்த அந்த சேதமடைந்த பயிர்கள் எல்லாம் கணக்கிட்டு அந்த விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டும்.
இரண்டாவது சத்தம் போடாங்க, ஆடியோ ரிசீவ் ஆகுங்க. விவசாயிகள் வாங்கிய கடன் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பருவமழை பொய்த்து விட்டது. மழை இருந்தால் தான் விவசாயம் செய்ய முடியும், விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியும். ஆனால் போதிய மழை இல்லாத காரணத்தினால நிலத்து நீரும் வற்றி போய்விட்டது, ஏரி குளத்திற்கு நீரும் வற்றி போய்விட்டது. வேளாண் சாகுபடி முற்றிலும் முடங்கி போய்விட்டது. இன்றைக்கு வேளாண் சாகுபடி செய்தால் தானே விளைச்சல் கிடைக்கும், விளைச்சல் கிடைத்தால் தானே வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியும். ஆகவேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முதலில் அறிக்கை விட்டோம். இன்றைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வேளாண் பட்ஜெட் வருகின்றது. இந்த வேளாண் பட்ஜெட்டில் விவசாயி படுகின்ற துன்பம், துயரம், வேதனைகளை உணர்ந்து நம்முடைய விவசாய பெருமக்கள் தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நாங்கள் அறிக்கையின் வாயிலாக கேட்டுக்கொண்டோம். ஆனால் இந்த வேளாண் பட்ஜெட்டில் அதை முழுமையாக தெரிவிக்கல. இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழக அரசாங்கம் வருவதற்கு முன்பு 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய கட்சியின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. அந்த தேர்தல் அறிக்கையில தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் சிறு குறு விவசாயிகள் 5 ஏக்கர் குறைவாக இருக்கின்ற விவசாயிகள் அவர்கள் தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தார்கள். 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கின்ற விவசாயிகள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் பாதி அளவு தள்ளுபடி செய்யப்படும் என்று சொன்னார், குறிப்பிட்டார்கள். கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம், விவசாயியுடைய கோரிக்கையும் அதுதான். இது குறித்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே தஞ்சை மாவட்டத்திலும் இந்த நம்முடைய விவசாய பெருடி மக்கள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்தி இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். அனைத்து கூட்டுறவு சங்கத்தின் முழுவதும் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் தஞ்சை மாவட்டம் முழுவதும். அதே போல திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், இந்த டெல்டா மாவட்டம் முழுவதும் தாங்கள் பெற்ற கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். இந்த அரசு செவிசாய்க்கவில்லை. அதனால்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்துகிறோம். நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த அரசாங்கம் வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாய வயிற்றிலே அடிக்கின்ற சூழ்நிலை, விவசாயிகளை வஞ்சிக்கின்ற அரசாக இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் கேட்பதெல்லாம் வறட்சி நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த வறட்சியின் காரணமாக விவசாயிகள் உற்பத்தி செய்ய முடியல, விவசாயிகளுக்கு வேளாண் பணி மேற்கொள்ள முடியல, விளைச்சல் இல்ல. அதனால கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையை தெரிவித்துக் கொண்டு இருக்கின்றோம். எனவே உடனடியாக இந்த அரசு விவசாயிகள் படுகின்ற துன்பத்தை உணர்ந்து அவர்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் சிறு விவசாயி, குறு விவசாயி மற்றும் அனைத்து விவசாயிகளுக்கும் கடன் முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய கோரிக்கை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2016 சட்டமன்ற பொதுத் தேர்தல் இருந்த பொழுது இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விவசாய பெருமக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதி கொடுத்தார்கள். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. அதுக்கு பிறகு கொரோனா காலம், விவசாயிகள் விளைவித்த விளைபொருள் முழுமையாக விற்க முடியாத ஒரு சூழ்நிலை. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அம்மாவுடைய அரசு விவசாயியுடைய கோரிக்கை ஏற்று 12,110 கோடி
விவசாயிகளுடைய கடன் முழுவதும் தள்ளுபடி செஞ்சோம். அனைத்து விவசாயிகளுக்கும் கடன் தள்ளுபடி செஞ்சோம். 2 முறையும் இன்னைக்கு நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு 5 ஆண்டு 2014 2021 வரை நம்முடைய விவசாய பெருடைய மக்கள் பாதிக்க கூடாது, அவர் இன்னல்களை தீர்க்க வேண்டும், துன்பங்களை போக்க வேண்டும். அந்த நிலையிலே அவர் வைத்த கோரிக்கை அதிமுக ஆட்சியிலே 2016 ஒரு முறை விவசாய கடன் தள்ளுபடி, 2021 விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி. இப்பொழுது கூட தமிழக வெற்றி கழக அரசு தள்ளுபடி செஞ்சிருக்குது. அந்த தள்ளுபடி செஞ்சதுல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு குடும்ப அட்டையில ஒரு 3 பேர் இருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் விவசாயம் இருப்பாங்க, கூட்டு குடும்பமா இருக்கும். அந்த 3 பேர் மேல நிலம் இருக்கும். அந்த நிலத்தின் அடிப்படையில் கூட்டுறவு சங்கத்தில் பயிர் கடன் பெற்றிருப்பாங்க. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த 3 பேருக்குமே அந்த விவசாய கடன் தள்ளுபடி செஞ்சோம். ஆனா இந்த தமிழக வெற்றி கழக அரசாங்கம் அந்த குடும்பத்தில் 3 பேர் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் பயிர் கடன் பெற்றிருந்தா அதுல யார் குறைவாக கடன் பெற்றிருக்கார்களோ அவர்களுக்கு தான் கடனை தள்ளுபடி செஞ்சிருக்குது. எனக்கு ஒரு குடும்ப அட்டையில 3 பேர், ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருப்பாங்க, ஒருத்தர் 70,000 ரூபாய் வாங்கியிருப்பாங்க, ஒருத்தர் 30,000 வாங்கியிருப்பாங்க. ஆனா இதுல கணக்கிட்டு இந்த தமிழக வெற்றி கழக அரசாங்கம் இந்த 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கின விவசாய கடன் தள்ளுபடி இல்ல. அந்த குடும்பத்தில் அந்த 3 பேர்ல யார் குறைந்து கூட்டுறவு சங்கத்தில் பயிர் கடன் வாங்கினாங்களோ அவர்களுக்கு தான் தள்ளுபடி செஞ்சிருக்கிறார். இது எந்த விதத்தில் நியாயம்? அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த பாகுபாடு இல்ல. ஒரு குடும்பத்தில் 3 விவசாயிகள் இருந்தாலும் 3 விவசாயிகள் கூட்டுறவு சங்கத்தில் பயிர் கடன் பெற்றிருந்தால் அந்த 3 பேருக்கு முழு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதையே இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும். அதோடு ஓவர் டியூ அது இருந்தா அந்த விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி கிடையாது, அவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது. ஆனா அதிமுக ஆட்சியில எதையுமே பார்க்கல. விவசாயிகள் கடன், அந்த கடன் சுமையிலிருந்து விவசாயிகளை விடுவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர் கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக. இன்றைக்கு என்ன நிலைமை? 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கிற விவசாயிகளுக்கு 75,000 கடன் தள்ளுபடி. 5 ஏக்கர்ல 75,000 மேல 1 ரூபாய், 75,001 ரூபாய் இருந்தாலும் அந்த விவசாயிகளுக்கு 35,000 கடன் தள்ளுபடி. 75,000 ரூபாய்க்கு மேல யார் கடன் பெற்றிருந்தாலும் சரி, அது சிறு குறு விவசாயம் இருந்தாலும் சரி, பெரு விவசாயம் இருந்தாலும் சரி, இன்றைக்கு கூட்டுறவு சங்கத்தில் வாங்கி பயிர் கடனுக்கு வெறும் 35,000 தான் தள்ளுபடி. எந்த விதத்தில் நியாயம்? சிந்திச்சு பாருங்க. ஆனா தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு விவசாயிகளுடைய கோரிக்கை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு அது. ஆகவே நீங்க தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்ய முடியவில்லை என்றாலும் 2026 சட்டமன்ற தேர்தலின் போது விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி சிறு குறு விவசாயிகளுக்கு கடன் பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யுங்க. 5 ஏக்கருக்கு மேல் கடன் பெற்ற விவசாயிகளுக்கு பாதியாவது அவர்கள் வாங்கிய கடன் இருந்து தள்ளுபடி செய்ய உங்களுடைய வாக்குறுதியாவது நிறைவேற்றித்தாங்க. இதுதான் விவசாயிகள் கேட்கின்ற, இந்த அரசுக்கு கேட்கின்ற கேள்வி. இதை இந்த அரசு செயல்படுத்தும் என்று நம்புகிறோம். செயல்படாவிட்டால் நிச்சயமாக விவசாயிகள் உங்களுக்கு எதிர்காலத்திலே தக்க பதிலடி கொடுப்பார்கள். கொடுப்பீங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க. கோட்டையில் இருக்கிற முதலமைச்சர் காது கேட்கணும். இங்கே விவசாயிகள் வெயிலே காய்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அறைய மாத்திட்டு இருக்கார். ஏங்க, நாட்டில் இவ்வளவு பிரச்சனை, நவீன அறை வேணுமா? ஏன் அவர் இருக்கிற ரூம் பத்தாதா? அந்த அறையில பேர் அண்ணா அவர்கள் இருந்தாங்க. நமக்கு எதிரியா இருந்தா கூட திரு கலைஞர் அவர்கள் இருந்தார். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதில் அமர்ந்திருந்தார். அதுக்கப்புறம் அம்மா இருந்தாங்க.
அம்மாவுக்கு பிறகு உங்களால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்த அந்த அறையில நான் முதலமைச்சரா பணியாற்றினேன். பணியாற்றினார். இத்தனை முதலமைச்சரும் அந்த அறையில் இருந்து பல்வேறு திட்டங்களை தீட்டி நாட்டு மக்களுக்கு வழங்கணும். இப்போ இவருக்கு அறை தான் முக்கியம், மக்கள் முக்கியம் இல்லை. இதெல்லாம் இந்த ரூம் நவீனமா இருக்கணுமா? இங்க இருக்கிற விவசாயி சோத்துக்கு வழி இல்லாம திண்டாடி கொண்டிருக்கிறாங்க. இவருக்கு அந்த ரூம் வசதி பத்தல. ஏன்னா ஒரு நடிகர் அப்படித்தான் இருப்பார். வேற தளபதி என்ன பண்றது? தலையெழுத்து. ராத்திரி பகலா உழைக்கின்ற விவசாயி பத்தி கவலை இல்ல. இரவென்று பகலரும் பாராமல் வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் ரத்தத்தை வியர்வையாக மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற விவசாயி தொழிலாளி பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். ஆகவே நீங்க எப்படி வேணாலும் வாழுங்க, வேண்டான்னு சொல்ல. விவசாயிகளை வஞ்சிக்காதுங்க. விவசாயியுடைய கோரிக்கை ஏற்று அவர்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வாங்கிய கடனை தள்ளுபடி செய்யுங்கள் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அதோட இன்னொன்று, இன்னைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் சட்ட போராட்டம் நடத்தணும். 1986 பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கர்நாடக அரசோடு பல முறை பேச்சுவார்த்தை நடத்தி உடன்படாத காரணத்தினால நீதிமன்றம் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. காவிரி நதிநீர் பிரச்சனை, காவிரி நதிநீர் பெறுவதற்காக கர்நாடகத்தோடு பல முறை நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. உடன்பாடு ஏற்படல, நீதிமன்றம் சென்றோம். அம்மா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது உச்ச நீதிமன்றத்திலே சட்ட போராட்டம் நடத்தணும். அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு சட்ட போராட்டம் நடத்தி 50 ஆண்டு காலம் தீர்வு காணாத பிரச்சனைக்கு உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக நல்ல தீர்ப்பை பெற்றோம். 175.25 டிஎம்சி தண்ணீரை ஒவ்வொரு ஆண்டும் மாத வாரியாக கர்நாடக அரசு தண்ணீரை திறந்து விட வேண்டும் என்ற தீர்ப்பை பெற்றது அதிமுக அரசாங்கம். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு கர்நாடக அரசிலிருந்து போராடி தான் தண்ணீர் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அவர் நீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்கல. ஆனால் இப்போது இருக்கின்ற முதலமைச்சர் கர்நாடகத்தில் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். எந்த விதத்தில் சரியா இருக்கும்? ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தல. உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உதாசனப்படுத்துகின்ற கர்நாடக அரசு இவர் போய் பேச்சுவார்த்தை நடத்தி தண்ணீரை பெறுவார். வேடிக்கையா இருக்குது. ஏற்கனவே 2018 அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அற்புதமான தீர்ப்பை உச்ச நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு ஒவ்வொரு மாதம் கர்நாடக அரசு கர்நாடக அணையிலிருந்து மாதந்தோறும் விகிதாச்சாரப்படி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று அறிவிப்பு கொடுத்திருந்தது. ஜூன் மாசத்திலிருந்து மே மாசம் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு தண்ணீர் திறந்து விடப்பட வேண்டும் என்று அறிவிப்பை கொடுத்து விட்டார். அதை கொடுக்க மறுக்கின்றது. இந்த சூழ்நிலை பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஏற்கனவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டாரு. அதற்கு பிறகு மாண்புமிகு அம்மா உச்ச நீதிமன்ற அறிவுறுத்தின்படி நீங்க நேரடியா போய் கர்நாடக அரசுல பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதை போய் நடத்தினாங்க அம்மா. அப்பொழுதும் உடன்பாடு ஏற்படல. இப்படி இந்த வரலாறு தெரியாத இன்றைக்கு முதலமைச்சர் உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்காம நம்முடைய முன்னாள் முதலமைச்சர்கள் பல காலகட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி உடன்பாடு ஏற்பாடு இந்த சூழ்நிலையில இப்ப போய் பேச்சுவார்த்தை நடத்தினா அது நடக்குமா? இதெல்லாம் காலம் தாழ்த்துகின்ற நிலை. இன்றைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஜூன் மாசமே கர்நாடக அரசுக்கு வேண்டுகோள் வச்சிருக்கணும். நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர் 9.19 டிஎம்சி தண்ணீரை திறக்க வேண்டும். அப்படி கேட்டிருந்தா பரவாயில்ல, கிடைக்கல உடனே உச்ச நீதிமன்றம் போயிருக்கலாம். ஆனா இப்ப காலம் தாழ்த்தி உச்ச நீதிமன்றம் போறாங்க. என்ன வேடிக்கையா இருக்குது? நாங்கள் கோரிக்கை வச்சோம். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. அந்த அனைத்து கட்சி தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பார்கள். அதேபோல டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற முக்கிய விவசாய பிரதிநிதிகளை அழைத்து பேசுங்க, கருத்துக்களை கேளுங்க. இந்த கருத்து 2 கருத்துக்களின் அடிப்படையில் சட்ட வலுவை நாடி இன்னைக்கு சட்ட நீதியாக நம்முடைய உரிமையை நிலைநாட்டுங்க என்று நம்ம சொன்னா அவர்கள் அதை செயல்படுத்தல. இன்னொரு அமைச்சர் சொல்றாரு, இன்னைக்கு அதிமுகவையும் திமுகவையும் திருப்திப்படுத்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார்.
அந்த கட்சி இந்த அமைச்சர் அந்த கட்சியில் சேர்ந்தே ஒரு வருஷம் தான். இந்த வரலாறே தெரியாது. இதெல்லாம் சாதாரண வரலாறு. 1986 காவிரிக்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் 2 நாள் இல்ல, 50 ஆண்டு காலம் நம்ம காவிரிக்கு தண்ணீர் பெறுவதற்கு போராடிட்டு இருக்கிறோம். அம்மா அவர்கள் 4 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. 4 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. இதெல்லாம் சரித்திரம். இதே தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சாவூர்ல இன்றைக்கு நடுவர் மன்ற தீர்ப்பை அரசியல் வெளியிட்ட போது இங்க வந்து அம்மா உரையாற்றி சென்றாங்க. பொன்னியின் செல்வி என்ற பட்டத்தையும் நம்முடைய விவசாய பெருடி மக்கள் அம்மாவுக்கு கொடுத்தாங்க. இதெல்லாம் வரலாறு. இந்த காவிரி நீதியை பெறுவதற்காக நம்முடைய தலைவர்கள் போராடினாங்க. அதுக்கு பிறகு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த வரலாறு தெரியாத கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் தான் ஆகுது. எதுவுமே தெரியாம எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இந்த காவிரி பிரச்சனை இருப்பது தவறு. இன்றைக்கு அது மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டது. 177.25 டிஎம்சி வருஷத்துக்கு கொடுக்க வேண்டும் கர்நாடக அரசு. ஆனா மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசு அதை நடைமுறைப்படுத்த காலதாமதம் செஞ்சது. அப்ப நம்ம கூட்டணியில் தான் இடம்பெற்றிருந்தோம். நம்ம அதிமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் இருந்தோம். அப்ப கூட நாம அதை பொருட்படுத்தல. தமிழ்நாட்டுடைய மக்களுடைய நலன் கருதி, நம்முடைய விவசாய மக்களுடைய நலன் கருதி, குறிப்பா டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய நலன் கருதி நம்முடைய 37 நாடாளுமன்றத்திலே தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து 22 நாட்கள் நம்முடைய இந்திய நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்த கட்சி அதிமுக. இது அதிமுக கட்சி செய்த சாதனை. விவசாய பொடி மக்களுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும், டெல்டா விவசாய பொடி மக்களுக்கும் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்த கட்சி அதிமுக. இப்படி போராடி வாதாடி சட்ட நீதியாக நாம் பெற்ற தீர்ப்பை கூட அமுல்படுத்த முடியாத இருக்கின்ற அரசாங்கம் தமிழக வெற்றி கழக அரசாங்கம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, இனியாவது இந்த அரசாங்கம் திருந்தி இன்றைக்கு எதிர்கட்சி எல்லாம் சொல்லுவதை கேட்க வேண்டும். காது கொடுத்து கேட்க. நான் மட்டும் சொல்லல, இன்னைக்கு இந்த தமிழக வெற்றி கழக ஆட்சி வருவதற்கு காரணமாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் அந்த தலைவர் குரல் கொடுக்கிறாங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு. விடுதலை சிறுத்தை கட்சி அந்த தலைவர் குரல் கொடுக்கிறார், அனைத்து கட்சி தலைவர் கூட்டத்தை கூட்டு காவிரி நதி பிரச்சனை பேசுறது. எதுவுமே காதுல போடல. கூட்டணி கட்சி தலைவருக்கே மதிக்காத முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே போல விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட டெல்டா மாவட்டத்திலே நம்முடைய விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடி நெல் கொள்முதலுக்கு கொண்டு விற்பனை கொண்டு போறாங்க. ஆனால் கடந்த கால அரசும் சரி, இந்த அரசும் சரி, உடனுக்குடன் விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை நேரடி நெல் கொள்முதல் செஞ்சு அவர்களுக்கு உண்டான பணத்தை வழங்குவதில்லை. பல நாட்கள் திறந்த வழியிலே விவசாயிகள் தங்களுடைய விற்பனைக்காக நெல்லை அடுக்கி வைத்திருக்காங்க. மழை பெஞ்சு முளைச்சு வீணாகுது. இப்ப கூட இந்த தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய டெல்டா மாவட்டத்தில் மட்டும் சும்மா 10 லட்சம் நெல் மூட்டைகள் இன்றைக்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வச்சிருக்குது. அந்த நெல் கிழக்குக்கு கொண்டு போய் அங்கிருந்து அரவை கொண்டு போனா தான் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட இன்னும் 10 லட்சம் மூட்டை விவசாயிகள் விற்பனைக்காக காத்திருக்கிறாங்க. அந்த நெல்லை கொண்டு போய் நேரடி கொள்முதல் விற்பனை செய்ய முடியும். அதையும் இந்த அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும். ஏன்னா இந்த அரசுக்கு ஒண்ணுமே தெரியாது, விவசாயிகளை பத்தியும் தெரியாது, நேரடி கொள்முதலத்தை பத்தியும் தெரியாது. இங்க ஒரு அமைச்சர் வந்தாரு, பார்த்தாரு, போயிட்டார், அவரோட முடிஞ்சு போச்சு. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்கின்ற அந்த நெல்லை உடனுக்குடன் அந்த கிடங்கு கொண்டு போகணும். கிடங்கில் இருந்து உடனடியாக அரவை ஆலை கொண்டு போகணும். அப்பதான் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை மீண்டும் விற்பனை கொண்டு போக முடியும். அதை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு, அதே போல இன்றைக்கு குறுவை சாகுபடி செய்து வறட்சி நிலத்தடி நீர் இல்லாம காய்ந்து போய் பாதிக்கப்பட்டிருந்த விவசாயிகளுக்கு உடனடியாக இந்த தமிழக வெற்றி கழக அரசு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து, அதே போல மேகதாது அந்த அணை
கர்நாடக அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதை தடுத்துவதற்கு உண்டான முழு முயற்சியும் இந்த தமிழக வெற்றிக்கழக அரசு எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வற்புறுத்துகிறேன். அது மட்டும் இல்ல, இப்ப சம்பா சாகுபடி செய்ய வேணும். இந்த சம்பா சாகுபடி செய்வதற்கு இன்றைக்கு அங்க கர்நாடகத்தில் இருக்கிற அணைகள் நிரம்பி விட்டன. இன்னைக்கு உபரி நீர் தான் திறந்து விட்டுருக்கிறான். கபடியில நீர் நிரம்பி போச்சு, தண்ணி தேக்க முடியாது. தண்ணி தேக்கினா அணை உடைஞ்சிரும். அதனாலதான் கபடி அணையில நீர் அணை நிரம்பி அந்த உபரி நீர் தான் மேட்டுக்கு வந்துகிட்டு இருக்குது. நமக்கு மாதந்தோறும் கிடைக்க வேண்டிய நீரை கர்நாடக அரசு திறக்கப்படல. இனியாவது இந்த காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு, காவிரி மேலாண்மை ஆணையம் அவர்கள் கொடுக்கப்பட்ட உத்தரவின் அடிப்படையில் தினந்தோறும் 12 டிஎம்சி தண்ணீரை திறக்க வேண்டும் என்று அறிவிப்பை கொடுத்திருக்கிறாங்க. அந்த அறிவிப்பை கர்நாடக அரசு அமுல்படுத்த வேண்டும். அதற்கு மாநில அரசு முழுமையான அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, அது மட்டுமல்ல, நமக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொரு ஜூன் மாதம், ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம் நமக்கு கர்நாடக அரசு கர்நாடகத்திலிருந்து, கர்நாடக அணையத்திலிருந்து கிடைக்க வேண்டிய நீரை பெறுவதற்கு உண்டான முயற்சி எடுத்தால் தான் நம்ம சம்பா சாகுபடி செய்ய முடியும். ஏன்னா சம்பா சாகுபடி செய்ய முடியாது. அந்த அளவுக்கு நீர் குறைவாக தான் இருக்குது. இப்போ மேட்டுவணையில் 80 அடி தான் இருக்குது. அந்த 80 அடி நீரை வைத்து நம்முடைய விவசாயிகள் சம்பா சாகுபடி செய்ய முடியாது. நமக்கு ஜூன் மாதம், ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம் 3 மாதத்தில் கர்நாடக அணையிலிருந்து கர்நாடக அரசு தண்ணீர் திறந்து விடப்பட்டால் தான் மேட்டூருக்கு தண்ணீர் அந்த தண்ணீரை நம்முடைய விவசாய டெல்டா இருக்கிற விவசாயிகள் நெல் சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க முடியும். அதையும் இந்த அரசு விரைவாக, வேகமாக, துரிதமாக செயல்பட்டு இன்றைக்கு கும்பகர்ணம் போல தூங்காம இந்த அரசு விழிப்போடு இருந்து நம்முடைய விவசாய பொருள் மக்களுக்கு சம்பா சாகுபடி செய்ய தேவையான நீரை கர்நாடகத்திலிருந்து பெற வேண்டும் என்று கேட்டு, அதிமுக ஆட்சி கிட்ட பொழுது குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். இன்றைக்கு வறட்சியான நேரம், இன்றைக்கு ஏரி குளங்கள்லாம் தண்ணி இல்லை. விவசாயிகளுக்கும் இன்றைக்கு மேட்டூரிலிருந்து தண்ணி திறக்கப்பட காரணத்தை, பாசனத்துக்கு தண்ணீர் திறக்கப்படாத காரணம், இந்த நிலையில விவசாயிகளுக்கு வறண்டு இருக்கிற இந்த ஏரி குளத்துல அண்டல் மண்ணை அள்ளுவதற்கு இந்த அரசு முழு அனுமதி கொடுக்க வேண்டும். ஏன்னா விவசாய தொழிலாளிக்கு வேலை இல்லை, விவசாயிக்கு வேலை இல்லை. இந்த காலகட்டத்தில் ஏரியிலையும் தண்ணி இல்லை, குளத்திலையும் தண்ணி இல்லை. இந்த காலகட்டத்தில் விவசாயிகள் தன்னுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக அந்த ஏரி குளத்தில் இருக்கிற வண்டல் மண்ணை அள்ளுவதற்கு இந்த அரசு முழு அனுமதி வழங்க வேண்டும் என்று சொல்லி, இங்கே மிக திரளாக, ஏன்னா வெயில் நிறைய அடிச்சிட்டு இருக்க, மண்டை புழக்கிற அளவுக்கு வெயில் அடிக்குது, நிறைய பேச வேண்டி இருக்குது. இருந்தாலும் நான் முக்கியமான கோரிக்கை அந்த 2: 1, விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும். 2வது, காவிரியில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை முழுமையாக அரசு நிறைவேற்றப்பட வேண்டும். கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கு எந்த வகையிலும் நாம் ஒத்துக்கொள்ளக்கூடாது. இந்த அரசாங்கம் முழு மூச்சோடு இருந்து அந்த மேகதாது அணை கட்டுவதை முறியடிக்க வேண்டும். அதற்கு நாம் அத்தனை பேரும் துணை நிற்போம். ஆனால் அதுக்குண்டான முயற்சி இந்த அரசு எடுப்பது கண்டிக்கத்தக்கது. என்றால் மேகதாது அணை கட்டுவிட்டால் டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும். 20 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரம் இருப்பது காவிரி நதிநீர். நல்லா சிந்திச்சு பாருங்க. அது மட்டுமல்ல, மேட்டூர் அணையில் திறக்கப்படுகிற நீர் கடலில் போய் கலக்கின்ற வரை அந்த காவிரி நதிநீர் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நடந்தாய்வாளி காவிரி என்ற திட்டத்தை கொண்டு வந்து மத்திய அரசிலிருந்து அனுமதி பெற்று 11,250 கோடி நிதியை பெற்று அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மேட்டூர்ல தண்ணி எப்படி இருக்குதோ அதே போல தஞ்சாவூர் பகுதியில் வரும்போது அந்த தண்ணீர் எடுத்த சுத்தமான நீர் இருக்கும். சுத்தமான நீர் குடிப்பதற்கு வாய்ப்பா இருக்கும். சுத்தமான நீர் பயிருக்கு பாய்ச்சிக்கிட்ட பொழுது நோய் தாக்காம பயிர் நல்ல விளைச்சலை கொடுக்கும். அதுக்கு தான் நடந்தாய்வாளி காவிரி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தேன். அந்த திட்டத்துடைய நோக்கம், காவிரியாக வரும்போது 2 கரையில் இருக்கிற அசுத்த நீர் காவிரியில கலக்குது, நீர் மாசுபடுது. அது மாசுபடாம சுத்திகரித்து காவிரி ஆற்றிலை விட்டு சுத்தமான நீர் கடைக்கோட்டில் வரை, கடல் கடக்கின்ற வரை இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த காவிரி நடந்தாய்வாளி காவிரி என்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் சொன்னேன். இந்த கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக அரசுல மத்திய அரசு அனுமதி கொடுத்தோம், நிறைவேற்றல. இந்த தமிழக வெற்றி கழக அரசு 2 நாளைக்கு முந்தி நான் பட்ஜெட்ல பேசும்போது இந்த கோரிக்கை வச்சேன். இந்த தமிழக வெற்றி கழக அரசு செயல்படுத்த சொல்லியிருக்காங்க. செயல்படுத்தினா
விவசாயத்துக்கு நல்லது. செயல்படுத்தினா அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த திட்டத்தை செயல்படுத்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.